ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரொம்ப திக்காக ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரொம்ப கசகசன்னு நிறையா பொருளாக சேர்க்காம ரொம்ப குயிக்காக ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தோட தண்ணி எல்லாமே இந்த மாதிரி நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று சேர அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 5 முந்திரி பருப்பை சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி இது கூடயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். முந்திரி சேர்க்கிறப்ப கிரேவி நல்லா திக்காக நல்லா ரிச்சாக கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆட்டம் போயிடும். இப்போ 1/2 கப்ல இருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் கியூப் சைஸ்ல கட் பண்ணி வச்சா 1 கப் அளவுக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்ராக்சிமேட்டா ஒரு 200 கிராம் வரைக்கும் இருக்கும். பன்னீர் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த சைடு தாளிப்புக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கம்மியா தனி மிளகாத்தூள், 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பொரிஞ்சது இது அப்படியே கொதிச்சிட்டு இருக்கிற கிரேவியில சேர்த்துடலாம். இந்த தாளிப்பு கடைசியா சேர்க்கிறப்ப நல்லா வாசனையா இருக்கும். நல்ல கசூரி மேத்தியோட ஃபிளேவர் நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். அவ்வளவுதான், நம்மளோட பன்னீர் கிரேவி ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு ஈக்குவலா பூரி, தோசை கூடயும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. நம்ம சேனல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. பாய்.